சென்னையில் இருக்கிற எல்லா பகுதியும் எனக்கு கத்துக்கூடி 5 வருஷம் இல்லை 10 வருஷம் கிட்டத்தட்ட மேயரா இருந்து என்னென்ன பணியெல்லாம் செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியும். ரோடு போட்டது, மழைநீர் வடிகால் கட்டினது, அதே மாதிரி பாலங்கள். இந்தியாவில் எத்தனையோ மாநகராட்சி இருக்குது. டெல்லி, மும்பை, கல்கட்டான்னு எத்தனையோ மாநகராட்சியெல்லாம் இருக்குது. ஆனால் மாநகராட்சி சார்பாக யாரும் பாலம் கட்டினதா வரலாறு கிடையாது. ஆனால் நான் மேயராக இருந்தப்போ சென்னை மாநகராட்சியில் ஏறக்குறைய 10 மேம்பாலங்களை கட்டிய பெருமை எனக்கு உண்டு. எனக்கு என்ன, உங்களால் உருவாக்கப்பட்டவனா, ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் தான். ஆக அந்த பாலங்கள் கட்டின காரணத்தினால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு போக்குவரத்து ஓரளவுக்கு இன்னும் இருக்குது. அதுக்காக தான் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்து இந்த 5 வருஷத்தில், ஏற்கனவே இருந்த 5 வருஷத்தில் திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு, நான் முதலமைச்சராக வந்த பிறகு இப்போது மாநகராட்சி சார்பில் ஏறக்குறைய 19 பாலங்களை கட்டியிருக்கிறோம். புதுசாக கட்டியிருக்கிறோம். சிறு பாலங்கள் கட்டியிருக்கிறோம். இன்னும் பல பாலங்களை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். அந்த உரிமையோடு வந்திருக்கிறேன். தமிழ்நாடு பூரா நான் சுற்றிட்டு வந்தேன். நேற்று தான் வந்தேன் சென்னைக்கு. வந்த உடனே இன்றைக்கி உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நேற்றைக்கு தென் சென்னை பகுதிக்கு போனேன். இன்றைக்கி வட சென்னை பகுதிக்கு வந்திருக்கிறேன். உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அதிகமாக உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் உங்களை கேட்டுக்கு வருவது, உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றுகிற, உங்கள் வீட்டு ஊழியனாக, உங்களுடைய தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பணியாற்றுகிற ஒருவன் வேணுமா? ஏதோ எங்கோ இருந்து வந்து புதுசாக அரசியலுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு அவர் வேணுமாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவ்வளோதான் அவங்களை கேட்குறேன். ஒரே கேள்வி, வேறு ஒன்றும் வேணாம். நான் யாரையும் அரசியலில் தாக்கி பேச விரும்பலை, விமர்சனம் பண்ணி பேச விரும்பலை. ஏன்னா அதுக்கு எனக்கு வழக்கம் இல்லை, எனக்கு பழக்கமே கிடையாது. நான் யாரையும் எதிர்த்து மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக பேசுகிற வழக்கம் எனக்கு கிடையாது. அதனால் நான் உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே மேயராக இருந்து நான் ஆற்றிய பணிகள் உங்களுக்கு தெரியும். இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த 5 வருஷமாக ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் எல்லாம், சாதனைகள்லாம் ஏறக்குறைய ஒரு 90% பணிகள் நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்னொரு 10% பணி இருக்குது. நான் இல்லைன்னு மறுக்கலை. அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மறுக்குது. ஒன்றிய அரசு பர்மிஷன் கொடுக்க மறுக்குது. இப்போ மெட்ரோ திட்டத்தை பாருங்கள், பாதியிலே நிற்கிது. முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி, அதை கொடுக்க மறுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இந்தியை படிக்கணுமா, மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கணுமா அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. நான் சொல்லிட்டேன், நீ 4000 இல்லை 10,000மே கொடுக்குறதுனால நாங்கள் இந்தியை ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு இருமொழி தான் சொல்லிட்டோம். ஆக இப்படியே ஒரு கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கத்தில். ஆக அதை தான் நான் உங்களிடத்தில் கேட்டுக்க விரும்புகிறது. தேர்தல் நேரத்தில் சொன்னோம், என்னென்ன சொன்னோம், இப்போ தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். என்னன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு? 1000 ரூபா. மாதம் 15ஆம் தேதி வந்துடுதா இல்லையா பேங்க்குக்கு? கரெக்டாக வருதுல்ல, 15 வந்துடுது. இப்போ மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அதை உயர்த்தி கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ? 2000. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கிறது என்னென்னா, பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு, ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு காலேஜுக்கு போகிறாங்க. வரேன் காலேஜுக்கு, நம்ம வீட்டு பெண்கள், நம்ம வீட்டு பசங்க காலேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா அதுவும் கொடுத்துட்ருக்கோம். அதான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம். அதை கூட உயர்த்தி நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே அதை 1500 கொடுக்க போகிறோம். அது அறிவிச்சிருக்கிறோம். அடுத்து உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான திட்டம், இல்லத்தரசி திட்டம். இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு? 8000. 8000 சொல்லுங்க. 8000
8,000 ரூபா கொடுக்க போகிறோம். அந்த 8,000 ரூபா வச்சுக்கிட்டு நீங்கள் நம்ம மகளிர் என்ன பொருளை வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இஷ்டமான பொருள் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டோம். பார்த்தீங்களா இல்லையா? என்ன சொல்லுங்கள் பாப்பா. ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷினு, மேக்கா, ஆக ஒரு 5-6 ஐட்டம் கொடுத்துட்டோம். உங்களுக்கு எந்த ஷாப்புக்கு போகணுமோ அந்த ஷாப்பில் போய் வாங்க. உங்களுக்கு விரும்புகிற ஷாப்பு, நல்ல கம்பெனி, நல்ல குவாலிட்டி, என்ன பொருள் உங்கள் இஷ்டம், உங்கள் சாய்ஸ் இது. நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்காரெலாம் கேட்டுறாதீங்க, குழப்பிடுவாங்க உங்களை. பிரச்சனை வந்துடும் உங்களுக்குள்ள. ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்லுங்கள், அண்ணன் இருக்கான், ஸ்டாலின் இருக்கான், நான் பார்த்துக்கிறேன், இல்லைங்க, கவலைப்படாதீங்க. ஆக உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கணும். இப்போ இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம்? மகளிருக்கு ஏற்கனவே கலைஞர் ஆட்சியில் இருந்தப்போ சொத்தில் சம உரிமை கொடுத்தாரு இல்லையா? வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை கொடுத்தாரு. அது விதவைகளுக்கு மறுவாழ்த்திட்டத்தை கொண்டு வந்தார். மகளிர் சுய உதவிக்குழு கொண்டு வந்தார். இப்போது நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் அவருடைய மகன், கலைஞருடைய மகன் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஆட்டோவுக்கு அது கடன், இப்படி பெண்களுக்காக பல திட்டங்களை நாமும் அறிவித்து நடத்திட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? நீங்கள் உரிமையோடு இருக்கணும். ஒரு 1000 ரூபாய்க்காக புருஷன்கிட்ட போய் கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவன் புருஷன் வந்து கொடுக்க மாட்டேன் சண்டை போட்டு போயிட்டான்னா ஒரு 4 நாள் பிரச்சனை வீட்டில். இதெல்லாம் தேவையா நமக்கு? அதனால தான் உங்களுக்கு இருக்கிற உரிமையை அந்த உரிமை தொகையாக நம்ம கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு உடனே என்ன பண்ணுறீங்க? வீட்டு வாசலில் போய் கோலம் போடுறீங்க. கோலம் போட்டு குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை எழுப்பி ஸ்கூலுக்கு தயார் பண்ணுறீங்க. அந்த பிள்ளைங்களை குளிப்பாட்டி அவங்க பிள்ளைங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறமான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு சத்தம் போட்டு எழுப்பி அவன் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸாக பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. அப்புறம் போதா குறைக்குன்னு புருஷனை எழுப்பணும் வேலைக்கு போகிறதுக்கு. அதை எழுப்பி காஃபியை கொடுத்து, காஃபியில் சர்க்கரை இல்லை, என்ன காஃபியை போட்டு நான் அவன் திட்டேன், இந்த தகவலாம் நடக்கும். அதுக்கப்புறம் டிஃபன் கொடுப்பாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுவாப்புல. வேலைக்கு போன பிறகு வீட்டில் சும்மா இருப்பாங்க அந்த அம்மா. அந்த பாத்திரம்லாம் கழுவி அதை கவுத்து வச்சு அதை காய வச்சு, அதுபோல் வீட்டில் இருந்த துணிமணிலாம் துவைச்சி அயன் பண்ணி, அப்புறம் அவன் வீட்டுக்காரன் வந்து பேண்ட்டை கட்டி போட்டிருப்பான், அது பாட்டு கிடக்கும். அதை எடுத்து பேக்கெட்டில் எதாவது இருக்கான்னு செக் பண்ணி அதை செக் பண்ணிவிட்டு இவ்வளவும் பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணணும். இவ்வளவும் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் யாராவது புருஷன்கிட்ட போய் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி என்ன பண்ணுறேன்னு கேட்டால் அவங்க சும்மா வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்வாங்க. நீங்கள் சும்மா வீட்டில் இருக்கீங்க, பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக இவ்வளோ வேலை செய்யக்கூடிய உங்களுக்கென்று உரிமையை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரிமை தொகையை நான் அறிமுகப்படுத்துகிறேன். இதான் உண்மை, இதை புரிஞ்சுக்கிங்க. இப்படி பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக இன்றைக்கு பல திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி தான். அதை கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோதும் செஞ்சார். இன்றைக்கி அவருடைய மகன் நான் முதலமைச்சராக இருக்கும்போது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த திட்டங்களெல்லாம் தொடரணும். அதே மாதிரி பெண்களுக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்குது. எனவே இந்த ஆட்சிக்கு நீங்கள்லாம் வலு சேர்க்கணும். மீண்டும் இந்த ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். அதற்காகத்தான் உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன். ஆர்டி சேகர் வந்து ஏற்கனவே இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்து அவர் எப்படியெல்லாம் பணியாற்றி இருக்கார் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு சிறந்த செயல் வீரன், ஒரு நல்ல தொண்டன், எளிய ஒரு எம்எல்ஏவாக இருந்து உங்களோட பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். ஆக அவரைத்தான் உங்களை நான் கேட்டுக்கிறேன். அவரைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அவரை தேர்ந்தெடுத்து உதயசூரியனுக்கு ஆதரவு தந்து சிறப்பான வெற்றியை
தேடித்தர வேண்டும், தேடித்தர வேண்டும் என்று உங்கள் பாத மலர்களெல்லாம் தொட்டு பணியோடு கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.